மூவியோட பெரிய ப்ளஸ் வந்து ஹியூமர் சென்ஸ் தான். ஏன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒக்கே காரணமே வந்து ஒரு காமெடி கொண்டு வந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மேட்ச்சில் வந்து அங்கங்கே கொஞ்சம் காமெடிக்கு சேர்த்து சொல்ல வேண்டிய கருத்தை வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் ஃபுல்லாகவே. ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங் வந்து நான் பார்க்கிங்கில் பார்த்தது வந்து பயங்கரமாக நினச்சிட்டு இது அவ்வளோதான் போல, இதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருப்பார் சொல்லிட்டு இந்த கதை சூஸ் பண்ணும்போது வந்து இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற லைனே அப்படி தான் இருக்குது. கடைசி ஒரு 3 படமும் இட்டு தான் அவருக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்துலேயே வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் லேக் அடிச்சது. அடுத்து வந்து இன்ட்ரோ வரைக்கும் பயங்கரமாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அல்டிமேட் பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே வந்து. ஏன்னா எங்கேயுமே சொதப்பில் வந்து சொல்ல வேண்டிய கருத்து சொல்லணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது வந்து பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்ஸ் ரேட் நான் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஃபுல்லாகவே. ரேட்டிங் வந்து 8 கொடுப்போம் ப்ரோ இந்த படத்துக்கு ஃபுல்லாக. செம்மையாக இருந்துச்சு சார். ஹரிஷ் சாரும் தினேஷ் சாரும் செம்ம வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் காம்போ செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு சொல்லணும்னா லைக் ஃபேமிலியும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு இருக்குது, நம்ம இதுக்கும் கொடுக்கணும் இருக்குது. ஈகோவாக இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் லைக் ஒத்துமையாக போகணும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. கிரிக்கெட்டும் அதில் இருக்குது, எமோஷ்னல் ட்ராமா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது. மியூசிக் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அந்த சில்லாஞ்சிரிக்கே சாங் இருக்குல்ல, அது செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து எல்லோரும் தெரிக்கேட் ஆயிடும். ஆமாம், க்ளூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லி எமோஷ்னல் ஆகிட்டு எல்லாம் வச்ச கண்ணு விடாமல் இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி பெருசாக சொல்ல இல்லை. எல்லாமே ஆல் பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் பண்ணது செம்ம சூப்பராக தான் இருக்குது. அப்படி சொல்ல இல்லை, ஒர்த்து தான். எல்லோரும் மஸ்ட்டு வந்து பார்க்கணும். தேங்க்ஸ். ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது மூவி, நல்லா இருந்தது. இல்லை, மாமனார் மருமக அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஈகோ இல்லாமல் சாரி கேட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அது சூப்பராக இருந்தது. ஹரிஷ் கல்யாண் சாரோ தினேஷ் சாரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே நல்லா போர் அடிக்காத போகுது படம். அந்த இதுதான் மேட்ச் தான் மேட்ச் ஆமாம் மேட்ச். ஆமாம், அங்கே போனோம். அவங்க மருமக பொண்ணு மாமியார் எனக்கு நல்லா என்னண்ணா இது படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. படமே ப்ளஸ் தான். கிரிக்கெட் ஆடுவேன். நல்லா தான் இருந்துச்சு. சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தோனி வந்தாருண்ணா, நல்லா தானே இருந்துச்சு. அதான் சிஎஸ்கே மேட்ச்ன்ட்டானே அப்பயே தெரிய வேணாமா பக்கு பக்குன்னு போச்சுட்டு. அது நான் ஒத்துக்கிறேன், அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதோ இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், அவங்கள எதுவுமே சொல்ல. ஓகே, 5க்கு என்ன ஒரு 4.5 கொடுக்கலாம். மற்ற பத்தில் தாமோ ஹீரோவாக போட்டுருங்க. அதோ கேமரா காட்டுங்க. ஹாய், மூவி ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப நல்ல படம் ஹரிஷ் கல்யாண் இப்போ வர மூவி. கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருமே பார்க்கணும், ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. படத்தில் வந்து லவ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காமெடி கம்மியாக இருக்குது. ஸோ காமெடி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். காமெடி கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ காமெடி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். வேறு இந்த படத்தில் இல்லாதது நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணி அது எப்படி போகுது அப்படின்றது ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிளைமேக்ஸ்லாம் வர்றதுனால ரொம்ப த்ரில்லிங்காக அந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு கான்சன்ட்ரேட்டடாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எப்படி சொல்கிறது, அட்டகத்தி தினேஷும் சரி, ஹரிஷ் கல்யாணும் சரி, அவங்களோட பேரப் பண்ண அவங்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும் இங்கே. ஸோ அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாருமே அந்த they would have nailed it. அவங்க கேரக்டர் அவங்க பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான்.
ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி அவங்க அங்கே கொடுத்துட்ருக்காங்க அவங்க அம்மா கேரக்டர் மாதிரியே தெரிய மாட்டாங்க நேரில் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க அந்த ரோலை வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபேமிலி பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கணும். ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் சென்டர்டாக வச்சு இந்த படம் இருக்குது மெயினாக. ஸோ மெயினாக கிரிக்கெட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. தேங்க்யூ.